வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே என்ற பாடல் வரியின் ஆசிரியர் பாரதியார். வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் தமிழ்மொழி வாழ்த்து. தமிழ்மொழி வாழ்த்து என்ற தலைப்பில் கவிதை எழுதியவர் பாரதியார். நிரந்தரம் என்பதன் பொருள் காலம் முழுமையும். வைப்பு என்பதன் பொருள் நிலப்பகுதி. சூழ்களி என்பதன் பொருள் சூழ்ந்துள்ள அறியாமை இருள். வன்மொழி என்பதன் பொருள் வளமை மிக்க மொழி. இசை என்பதன் பொருள் புகழ். தொல்லை என்பதன் பொருள் பழமை துன்பம். பாரதியாரின் பன்முகத்தன்மை யாவை? கவிஞர், எழுத்தாளர், இதழாளர், சமூக சீர்திருத்த சிந்தனையாளர், விடுதலைப் போராட்ட வீரர். பாரதியார் நடத்திய இதழ்கள் யாவை? இந்தியா, விஜயா. வசன கவிதைகளையும் சீட்டுக் கவிகளையும் எழுதியவர் யார்? பாரதியார். பாரதியார் எழுதிய உரைநடை நூல்கள் யாவை? சந்திரிகையின் கதை, தராசு. பாரதிதாசன் அவர்கள் பாரதியாரை எவ்வாறெல்லாம் புகழ்ந்து பாடியுள்ளார்? சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாடவந்த அறிஞன், மரம் பாடவந்த மறவன். மேற்படி பாராட்டப்பட்டவர் பாரதியார். பாராட்டியவர் பாரதிதாசன். தமிழ்மொழி வாழ்த்து என்ற கவிதை இடம்பெற்றுள்ள நூல் பாரதியார் கவிதைகள். செந்தமிழ் அந்தாதி என்னும் தலைப்பில் பாடல் எழுதியவர் து. அரங்கன். செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் என்று பாடியவர் து. அரங்கன். மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் வைப்பு. என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்று கூட்டல் என்றும். வானம் அளந்தது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வானம் கூட்டல் அளந்தது. அறிந்தது கூட்டல் அனைத்தும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அறிந்ததனைத்தும். வானம் ப்ளஸ் அறிந்த என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வானம் அறிந்த.